Warshall's algorithm. DAS subject important topic. So Warshall algorithm is to find the existence of path between all the pairs of vertices in a given weighted connected graph. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ 1 2 3 and 4 சொல்லிட்டு நோடு இருக்குது. இது எல்லாமே கனெக்டாகவும் இருக்குது. ஸோ இந்த 1 சொல்கிறது 2 கூட கனெக்டடாக இருக்குது, 3 கூடயும் கனெக்டடாக இருக்குது. ஆனால் 4 வந்து இன்டர்மீடியட்டாக இருந்து கனெக்டடாக இருக்குது தானே. அதேமாதிரி 4ம் கனெக்டடாக இருக்குது. ஸோ எல்லா நோடு கூட கனெக்டடாக இருக்குது. ஏதாவது ஒரு பாத் வச்சு அது கனெக்டடாக இருக்குல்ல, அதை கண்டுபிடிக்கிறதா வாஷஸ் வந்து இப்போது ஒன்றுன்னு சொல்கிறது. இப்போது நான் எக்ஸ்ட்ரா இங்கே வந்து என்ன நோட் 5ன்னு சொல்லி போடுறேன். அது 1 கூட மட்டும் கனெக்டடாக இருக்குன்னா அப்போது என்ன வரும்? 1 வந்து 2 கூட, 3 கூட, 4 கூட, 5 கூட கனெக்டடாக இருக்குது. அது நம்ம 2 எடுக்கும்போது 2 வந்து 3 கூடயும் கனெக்டடாக இருக்கும், 4 கூடயும் கனெக்டடாக இருக்கும், இல்லை 5 கூட எந்த கனெக்ஷனும் இருக்காது. ஸோ அந்த இடத்துல 0 போடணும். இப்போ அது கனெக்டடாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல 1, கனெக்டடாக இல்லைன்னா அந்த இடத்துல 0 போடணும். ஸோ இது எங்கெல்லாம் அப்ளிகபிள்னா ஒரு டேரக்டட் அண்ட் அன்டைரக்டட் வெயிட்டட் கிராஃப். டேரக்டட்னா டேரக்ஷன், இந்த மாதிரி டேரக்ஷன்ஸ் ஆரோஸ் இருந்தால் டேரக்டட். அன்டைரக்டட்னா சும்மா இப்படி இப்போ 1 2 2 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா. வெயிட்டட்னா இதில் ஒரு வேல்யூ இருக்கும். இந்த மாதிரி கிராஃப்ஸில் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் யூஸ்டு டு டிட்டர்மைன் ட்ரான்சிஸ்டிவ் க்ளோஷர் ஆஃப் ஏ டேரக்டட் கிராஃப். அதாவது 2 வெர்டிசஸ்குள்ளே இருக்க பார்த்து டிட்டர்மைன் பண்ணுறது. அப்போ 1லேருந்து 3 இருக்குது. 1ம் 3யும் நான் நோடு எடுத்துக்கிட்டேன்னா அதோட பாத் எங்கே இருக்கும்? இப்படி இப்படி. ஸோ 5 + 2 7. இதுதான் அதோட பாத்து. ஓகே. ஸோ இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்புறம் இது கொஞ்சம் அல்காரிதம்ஸ் இருக்குது, அதை வச்சு தான் நம்ம பண்ணணும். ஸோ இதுதான் அல்காரிதம். ஃபஸ்ட் இன்புட் வந்து அந்த அட்ஜசன்சி மேட்ரிக்ஸாக இருக்கும். அவுட்புட் வந்து ட்ரான்சிஸ்டிவ் க்ளோஷர் ஆர். நம்ம பார்த்தோம்னா என்ன கண்டுபிடிக்கணும்? ட்ரான்சிஸ்டிவ் க்ளோஷர், அதாவது 2 நோடுக்குள்ளே பாத்தை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ஃபார் கே வந்து 1 to n, ஐ வந்து 1 to n, ஜே வந்து 1 to n தான். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு 2 ஃபார்முலா இருக்குது. நம்ம வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அல்லது இந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆர் பவர் கே ஐ கமா ஜே இம்ப்ளைஸ் ஆர் பவர் கே மைனஸ் 1 இன்ட்டு ஐ கமா ஜே. அதே மாதிரி இங்கே ஆர் பவர் கே மைனஸ் 1 இன்ட்டு ஐ கமா ஜே அண்ட் ஆர் பவர் கே மைனஸ் 1 இன்ட்டு கே கமா ஜே ரிட்டன் ஆர் பவர் என். இதுதான் இதோட அல்காரிதம். நம்மளோட டாஸ்க் என்னென்னா நம்ம வந்து ஆர் பவர் என்ன கண்டுபிடிக்கணும். என் வந்து எவ்வளோ நோட்ஸ் இருக்குது? ஏ பி சி டி சொல்லிட்டு 4 நோட்ஸ் இருக்கா. ஸோ என் வேல்யூ வந்து 4. ஸோ நம்ம வந்து ஆர் பவர் 4 கண்டுபிடிக்கணும். ஆர் பவர் 0, ஆர் பவர் 1, ஆர் பவர் 2, ஆர் பவர் 3, ஆர் பவர் 4 வரைக்கும் கண்டுபிடிக்கணும். ஸோ பண்ணலாமா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு பாக்ஸ் போடணும். பாக்ஸ் போட்டுட்டு என்னெல்லாம் நோட் இருக்குது? ஏ பி சி அண்ட் டி. அதே மாதிரி இங்கேயும் போடணும். ஏ பி சி அண்ட் டி. ஏ டு ஏ ஏதாவது அரை போக்குதா? இல்லை, 0. ஏலேருந்து எங்கெல்லாம் அரை போகுது? பிக்கு போகுது, அவள் அந்த இடத்துல 1. வேறு எங்கேயாவது போதா? இல்லை. ஸோ வேறு எல்லா இடத்துல 0. பிலேருந்து எங்கெல்லாம் அரை போகுது? பிலேருந்து டிக்கு மட்டும் போகுது, வேறு எங்கேயுமே போகலை. ஸோ மீதி எல்லா இடத்துலையும் 0. அப்புறம் சிலேருந்து யாருக்குமே நோடு போகல. ஸோ எல்லா இடத்துலையுமே 0. அப்புறம் டிலேருந்து யாருக்கெல்லாம் போகுது? சிக்கும் போகுது, ஏக்கும் போகுது, மீதி எல்லா இடத்துலையும் 0. ஸோ இது ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து வந்து நம்ம வந்து ஃபார்முலா போட்டுருந்தோம். ஆர் பவர் கே மைனஸ் 1 இன்ட்டு ஐ கமா கே அண்ட் ஆர் பவர் கே மைனஸ் 1 இன்ட்டு கே கமா ஜே. ஓகே, இது நம்ம பண்ணணும். ஃபஸ்ட் வந்து நம்ம நேர்மை பார்த்தோம்ல, ஆர் பவர் என்ன என் கண்டுபிடிக்கணும். என் வேல்யூ வந்து இதில் 4 இருக்குது. ஸோ நம்ம ஸ்டில் ஆர் பவர் கே ஸ்டில் நம்ம ஆர் பவர் 4 வரைக்கும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து ஆர் பவர் 0 கண்டுபிடிக்கணும்ல, பவர் 0. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கு ஏ ஃபஸ்ட்டு ஏ இருக்கலாம். ஏ அப்படியே ஃபிக்ஸடாக வச்சுருக்கணும், கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும். வைக்கும்போது இங்கே ஏபிசிடி, ஏன் ஏபிசிடி இருக்கா, ஏ ஃபிக்ஸடாக இருக்கணும். அதோட வேலை அப்படியே போடணும், ஒரு சேஞ்சஸுமே பண்ணக்கூடாது. 1 0. ஸோ எல்லாம் 1 இருக்கும், அதையுமே ஒன்றும் பண்ணக்கூடாது. ஸோ இந்த இடத்துல 1 இருக்கலாம், 1 அப்படியே போடணும். இங்கே ஒரு ஒன்றுமே இல்லை, அப்புறம் இங்கே ஒரு 1 இருக்குது, அதை அப்படியே போடணும். போட்டுட்டு இப்போ நம்ம 0 இருக்கலாம், 0 இருக்க இடத்துலமே 1 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், 1 மாற்றணும். அதுக்கு தான் இந்த ஃபார்முலா. எல்லா இடத்துலையும் 1 வராது, 0 இருக்க சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இங்கெல்லாம் பிளாங்காக இருக்குது. ஃபஸ்ட்டு பி கமா பி. நம்ம வந்து ஃபஸ்ட்டு பி கமா பி, டி ஆஃப் பி கமா பி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டி ஆஃப் ஃபார்முலா என்ன? ஐ கமா கே. இது ஐஏ, இது ஜே. சொல்ல மறந்துட்டேன். ஃபஸ்ட்டு கே வேல்யூ நம்ம ஃபிக்ஸ் வைக்கணும். கே வந்து ஃபஸ்ட் நம்ம ஏ தானே ஃபிக்ஸடாக வச்சுருந்தோம். ஸோ கே ஈக்குவல் டு ஏ. ஸோ என்ன? ஐ கமா கே. ஐ என்ன? பி கமா கே வேல்யூ என்ன? ஏ. ஐ கமா கே. இது என்ன? ஆண்ட்னா என்ன? இன்டு தானே. ஆண்டு டி ஆஃப் கே வேல்யூ ஏ கமா ஜே வேல்யூ பி. பி கமா ஏ வேல்யூ என்னன்னு பார்க்கணும். பியில் ஏன்னா 0.
ஸோ 0 அண்ட்னா இன்ட்டு ஏ கமா பி வேல்யூ 1. ஸோ இப்படி இருந்தாலும் இங்கே 0வா. அதுக்கப்புறம் ஆர் ஆஃப் பி கமா சி இதே மாதிரி பண்ணணும். பி கமா ஏ இன்ட்டு ஏ கமா சி, பி கமா ஏ 0 இன்ட்டு ஏ கமா சி 0. ஸோ இந்த இடத்துல திரும்பி 0. அதே மாதிரி சி இங்கே ஃபில் பண்ணணும். ஆர் ஆஃப் என்ன சி கமா பி, சி கமா ஏ இன்ட்டு ஏ கமா பி, சி கமா ஏ வேல்யூ 0. ஸோ இங்கே 0 வந்துச்சு, எப்படி பார்த்தாலுமே 0 தான் வரப்போகுது. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு 0 போடுறேன். அதுக்கப்புறம் சி கமா சிக்கு கண்டுபிடிக்கணும்னா இப்போ சி கமா ஏ எப்படி இருந்தாலும் 0, அந்த இடத்துல 0 தான் வரப்போகுது. ஸோ நான் ஃபஸ்ட்டே 0 போடுறேன். அதே மாதிரி ஜி கமா டிக்கும் போடும்போது சி கமா ஏ இன்ட்டு ஏ கமா டி எப்படி இருந்தாலும் இந்த இடத்துல 0. இங்கே என்ன வந்தாலும் 1 வந்தாலும் 0 வந்தாலும் 0 தான் பார்க்கணுமா. ஏ கமா டி 0, இங்கே 0 தான் வருது. ஸோ திரும்ப 0. அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன மிஸ் ஆகியிருக்கு, டி கமா பி வைக்கிறோம். டி கமா பிக்கு என்ன வரும், டி கமா ஏ இன்ட்டு ஏ கமா பி, டி கமா ஏ 1, ஏ கமா பி 1. ஸோ இந்த இடத்துல 1 வரும். வந்து டி கமா டிக்கு என்ன பண்ணுவோம், டி கமா ஏ அப்புறம் ஏ கமா டி கமா ஏ வேல்யூ என்ன, டி கமா ஏ வேல்யூ 1, ஏ கமா டி வேல்யூ 0. ஸோ இந்த இடத்துல 0 வரும். ஓகே, இப்போது கேயோட வேல்யூ ஏ போட்டு பண்ணி ஃபஸ்ட் கே வேல்யூ ஏ போட்டு பண்ணோம். அப்புறம் R/1க்கு கே வேல்யூ பி போட்டு பண்ணோம். ஸோ இந்த இதில் என்ன பண்ணுவோம்னா பி வேல்யூஸ் எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஸோ இந்த இடத்துல பி வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இங்கே 1 0 0 1, இங்கே 0 0 0 1. அப்புறம் 1 இருக்க வேல்யூஸ் எல்லாமே சேஞ்சஸ் பண்ணக்கூடாது. ஸோ இங்கே ஒரு 1 இருக்குது, இங்கே 1, இங்கே ஒரு 1 இருக்குது, இங்கே 1, வேறு இந்த இடத்துல 1 இல்லை. ஸோ அப்படியே விட்டுடணும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஏ கமா ஏ கண்டுபிடிக்கணும். ஏ கமா ஏக்கு ஏ கமா பி வேல்யூ ஏ கமா ஐ கமா ஜே, ஐ கமா கே வேல்யூ வந்து பி இன்ட்டு கே கமா ஜே. ஸோ இதை நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம். ஏ கமா பி வந்து வேல்யூ 1, அப்புறம் பி கமா ஏ வேல்யூ வந்து 0. ஸோ இந்த இடத்துல 0. அதுக்கப்புறம் ஏ கமா சி போடணும். ஏ கமா பி இன்ட்டு பி கமா சி, ஏ கமா பி வேல்யூ 1, பி கமா சி வேல்யூ 0. ஸோ இந்த இடத்துல 0. நெக்ஸ்ட்டு ஏ கமா டிக்கு ஏ கமா பி இன்ட்டு பி கமா டி, ஏ கமா பி வேல்யூ 1, பி கமா டி வேல்யூ 1. ஸோ இந்த இடத்துல 1. நெக்ஸ்ட்டு சி கமா பி இன்ட்டு பி கமா ஏ, சி கமா பி வேல்யூ 0. ஸோ எப்படி பார்த்தாலும் இங்கே 0 தான். நெக்ஸ்ட் வந்து சி கமா பி இன்ட்டு பி கமா சி கமா பி வேல்யூ 0. ஸோ எப்படி பார்த்தாலும் இங்கேயும் 0 தான் வரப்போகுது. அதுக்கப்புறம் டி கமா டி கண்டுபிடிக்கணும்ல. டி கமா பி இன்ட்டு பி கமா டி கமா பி வேல்யூ 1, பி கமா டி வேல்யூ 1. ஸோ இந்த இடத்துல 1, R/2. இப்போ இந்த இடத்துல கே வேல்யூ வந்து சி. நேரமே இருந்த வேல்யூஸ் அப்படியே அதனை ஏபிசிடி ஏபிசிடி 1 எங்கெல்லாம் இருக்குது, இங்கே ஒரு 1 இருந்துச்சு, இங்கே ஒரு 1 இருந்துச்சு, இங்கேயும் 1, லாஸ்ட்டில் இங்கே எல்லா இடத்துலையும் 1 இருந்துச்சு. பேலன்ஸ் வேல்யூலாம் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல யாரை கான்ஸ்டண்ட்டாக வைக்கணும்னா சியை வந்து கான்ஸ்டண்ட்டாக வைக்கணும். ஸோ இந்த இதுவும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து சியோட வேல்யூஸ் அப்படியே பண்ணுவோம். 0 0 0 1 0 0 0 0. ஸோ இதில் நம்ம பண்ணணும். ஃபஸ்ட்டு ஏ கமா ஏ ஈக்குவல் டு ஏ கமா சி இன்ட்டு சி கமா ஏ கமா சி 0. ஸோ இது போட்டாலுமே 0 தான் வரும். வேணால் சி கமா ஏ போட்டாலும் 0 தானே வருது. ஸோ இங்கே 0. நெக்ஸ்ட்டு பி கமா சி இன்ட்டு சி கமா ஏ, பி கமா சி 0. ஸோ இங்கேயும் 0. நெக்ஸ்ட் வந்து பி கமா சி இன்ட்டு பி கமா சி என்ன 0 தானே. ஸோ எப்படி பார்த்தாலும் இங்கே 0 தான். நெக்ஸ்ட் அதே மாதிரி கே ஈக்குவல் டு டி போகணும். இது வந்து R3, இது R4. ஸோ இந்த இடத்துல வந்து இது வந்து R1, இது R2, இது R3, இது R4.
ஏபிசிடி ஏபிசிடி. ஸோ இந்த இடத்துல வந்து டி வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும். இங்கே 1 1 0 1 1 1 1. அப்புறம் இங்கே ஒன்றுலாம் இருக்குது, இங்கே ஒரு 1 இருக்குது. மீதி எல்லாமே அப்படியே தான் இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப ஏ கமா ஏ ஃபஸ்ட்லேருந்தே பண்ண மாதிரி ஏ கமா டி இன்டூ டி கமா ஏ. ஏ கமா டி வேல்யூ 1, டி கமா ஏ வேல்யூ 1. ஸோ இந்த இடத்துல 1. அப்புறம் ஏ கமா சி கண்டுபிடிக்கணும். ஏ கமா டி இன்டூ டி கமா சி. ஏ கமா டி வேல்யூ 1, டி கமா சி வேல்யூ 1. ஸோ இங்கே 1. நெக்ஸ்ட்டு பி கமா ஏ. பி கமா டி இன்டூ டி கமா ஏ. பி கமா டி இங்கே பார்ப்போம். பி கமா டி இது 1. டி கமா ஏ டி கமா டி கமா ஆமாம் டி கமா ஏ வேல்யூ 1. ஸோ இந்த இடத்துல 1. நெக்ஸ்ட்டு பி கமா பி. பி இன்டூ டி இன்டூ பி கமா டி இன்டூ டி கமா பி. பி கமா டி 1, டி கமா பி 1. ஸோ இங்கே 1. நெக்ஸ்ட்டு பி கமா சி. பி கமா டி இன்டூ டி கமா சி. பி கமா டி 1, டி கமா சி 1. ஸோ இங்கேயும் 1. நெக்ஸ்ட் வந்து சி கமா ஏ. சி கமா டி இன்டூ டி கமா ஏ. சி கமா டி 0. ஸோ எப்படி பார்த்தாலும் இங்கே 0 தான். நெக்ஸ்ட்டு சி கமா பி ஈக்குவல் டு சி கமா டி. ஸோ இந்த இடத்துல எல்லாத்துக்குமே 0 0 0 தான் வரும். ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் என்னென்னா என்ன இது இருக்கலாம், இதில் வந்து ஏ டு ஏக்கு பார்த்துருக்கா, இப்படியே போய் இப்படி வந்து இங்கே வருதுலா இருக்குது. ஸோ இந்த இடத்துல 1. நெக்ஸ்ட்டு ஏ டு பி இப்படி இருக்குது. ஸோ இங்கே 1. ஏ டு சியும் இருக்குது. அப்புறம் ஏ டு டி பார்த்துருக்கா, இப்படியே போய் இங்கே வருது. ஸோ இந்த இடத்துல 1. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பி டு ஏ. பி டு ஏ இப்படியே வந்து இப்படி வந்துடலாம். ஸோ இங்கே இருக்குது. ஸோ 1. அப்புறம் பி டு பி இப்படியே போயிட்டு இங்கே வந்துட்டு திரும்பி இங்கே வரலாம். ஸோ திரும்பி அந்த இடத்துல 1 தான் வரும். அப்புறம் பி டு சி இப்படி வரலாம். ஸோ 1. அப்புறம் பி டு டி இருக்குது. அப்புறம் சி டு சிக்கு இல்லை, அதனால் இந்த இடத்துல 0. அது மாதிரி சி டு ஏக்கும் இல்லை, சி டு டிக்கும் இல்லை, சிலேருந்து எதுக்குமே இல்லை. அதனால் இந்த இடம் ஃபுல்லாகவே டிக்கு பார்த்தோன்னா டிக்கு இங்கே இருந்து இங்கே போனால் டி டு ஏ இருக்குது, டி டு பியும் இருக்குது, டி டு டியும் இருக்குது, டி டு சியும் இருக்குது. ஸோ இந்த இடம் ஃபுல்லாகவே 1 ஆகிடும். அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம்.